Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதும் நமக்கு வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? எல்லாமே நம்ம வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதுதான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது எல்லாமே சேம் தான். ஸோ அதே மெத்தட் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள். 10p = 100 இருக்குது. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 10p/10 = 100/10. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? டிவைடிங் 10 ஆன் போத் சைட்ஸ். ஸோ 10 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 1 10 is 10, 10 10s are 100. ஸோ p = நமக்கு என்ன வேல்யூ வருது? 10 வேல்யூ வருது. அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணது கரெக்டானால் நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் போயிட்டு அந்த p வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ 10 × 10 = 100. ஸோ 10 10s are 100 = 100. அப்போ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? அதே சேம் தான். ஸோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுனா என்னது? அந்த வேரியபிள் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தில் உள்ள நம்பரை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி ஈக்குவேஷன் பாருங்கள். 10p + 10 = 100. ஸோ இதில் 2 ஸ்டெப்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இந்த 10 ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த 10 ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, 10p + 10 - 10 = 100 - 10. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சப்ராக்டிங் 10 ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கோம். சப்ராக்டிங் 10 ஆன் போத் சைட்ஸ். ஸோ +10 - 10 கேன்சல் ஆயிரும். ஸோ 10p = 90. 100 - 10 90. ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 10 ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஸ்டெப் 2 பண்ணணும். ஸ்டெப் 2 எப்படி பண்ணலாம்? 10p = 90. இது ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நம்ம டிவைட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணணும். ஸோ 10p/10 = 90/10. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? டிவைடிங் 10 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். டிவைடிங் 10 ஆன் both sides. So 10 10 cancel ஆயிரும். இங்கே வந்து 1 10 is 10, 9 10s are 90. ஸோ நமக்கு p வேல்யூ என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. ஓகேவா? ஸோ வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10p + 10 = 100 தான் கிவன் ஈக்குவேஷன். ஸோ இந்த p வேல்யூ என்னது இருக்குது? 9 இருக்குது. 9 10s are 90. 90 + 10 = 100. So 100 is equal to 100. Hence verified. வந்துருச்சா? p = 9. Next C equation பாருங்க. p/4 = 5 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 4 வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ 4 வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4p/4 = 5 × 4. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மல்டிப்ளையிங் 4 on both sides. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். 4 4 கேன்சல் ஆயிரும். 1 4 is 4, 1 4 is 4. ஸோ p = 5 4s are 20. ஈஸியாக அது வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ p/4 = 5. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 20/4 = 5. ஸோ 4 டேபிள்ஸில் 20 எத்தனை டைம்ஸ் வரும்? 5.
5 டைம்ஸ் வரும். ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டி ஈக்குவேஷன் பாருங்கள். -p/3 இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது. ஸோ இந்த பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3யை ரிமூவ் பண்ணணும் அப்போனா. ஸோ நமக்கு 3 வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 × -p -3p -3p/3 இஸ் ஈக்குவல் டு 5 3s என்ன வரும் நமக்கு? 15 வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? மல்டிப்ளையிங் 3 ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கும்? -p இருக்கும். -p இஸ் ஈக்குவல் டு 15 இருக்கும். ஸோ இந்த மைனஸை நம்ம இந்த 15க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ p இஸ் ஈக்குவல் டு -15. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி. ஸோ -p இருக்குது. பியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? -15 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ -15. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு எப்படி தான் இருக்குது? -15 தான் இருக்குது. ஸோ -15/3 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, என்ன வரும்? ப்ளஸ் ஆயிரும். இப்போ 15/3 இஸ் ஈக்குவல் டு 5. So 1 3 is 3, 5 3s are 15. So left hand side is equal to right hand side. So solution வந்து correct. So multiplication rule integersல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். plus into plus, plus, minus into minus, plus, plus into minus or minus into plus என்ன வரும்? minus வரும். ஸோ இந்த ரூல்லாம் எப்பயுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வெரிஃபிகேஷன் மெத்தடுக்கு இந்த ரூல் வருது. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 3p/4 இஸ் ஈக்குவல் டு 6 இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்து தான் வேரியபிள் கிட்ட உள்ள நம்பரை ரிமூவ் பண்ணணும். 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ ஸ்டெப் 1 பண்ணலாம். 3p/4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 4ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும் ஆன் போத் சைட்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ 3p/4 into 4 is equal to 6 into 4. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளையிங் 4 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். மல்டிப்ளையிங் 4 ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம்ல, 4ம் 4ம் கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 1 4 is 4. ஸோ 3p is equal to 6 4s are என்னது? 24. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த நம்பரை ரிமூவ் பண்ணதுக்குரிய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. இப்போ வந்து நம்ம வேரியபிள் கிட்ட உள்ள நம்பரை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ 3p is equal to 24. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் நம்ம வந்து 3யை கொண்டு வரோம். ஸோ 3p/3 is equal to 24/3. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? டிவைட் பண்ணியிருக்கிறோம். டிவைடிங் 3 on both sides. ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணலாமா? 3 வந்து 1 times 1 times. இங்கே வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். ஸோ p is equal to 8. ஸோ இதுதான் சொல்யூஷன். இப்போ வெரிஃபை பண்ணலாம். பியில் வந்து இந்த p வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3 into 8/4 is equal to 6. 8 3s are என்னது? 24. 24/4 is equal to 6. ஸோ அது 4 டைம்ஸில் கட் பண்ணலாமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 is equal to 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு எஃப் ஈக்குவேஷன் பாருங்கள். 3s is equal to -9. ஸோ இதில் ஈஸி தான். நமக்கு இந்த ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணால் போதும், ஒரு ஸ்டெப் தான் வரும். ஸோ நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் 3யை கொண்டு வரும். /3 is equal to -9/3. ஸோ இங்கே வந்து டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ். ஸோ 3 3 கேன்சல் ஆயிரும்.
So x is equal to 1 3 is 3, 3 3s are 9. So minus 3. So s is equal to minus 3. Verification பண்ணி பார்க்கலாம். 3 into minus 3 is equal to minus 9. So 3 3s are 9, minus 9 plus into minus minus is equal to minus 9. So left hand side, right hand side equal ஆயிடுச்சு. So நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து எழுதணும்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. பட் ப்ரீவியஸாக நம்ம வந்து வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணோம்ல, அதுக்கெலாம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து உங்களோட விஷ் தான், எழுதுனா எழுதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜி சம் பாருங்கள். 3s + 12 = 0. ஸோ இதில் நமக்கு வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணணும், அடுத்து தான் இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ ஸ்டெப் 1 பாருங்கள். 3s + 12 - 12 = 0 - 12. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸோ அது வந்து ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அந்த சம்க்கு எழுதலை. ஓகேவா? ஜஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து +12 - 12 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 3s is equal to -12. 0 - 12 -12. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ டிவிஷன் பண்ண போகிறேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன் ஆன் போத் சைட்ஸ். அப்போது 1 3 is 3, 1 3 is 3, 1 3 is 3, 4 3s are 12. ஸோ s is equal to -4. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3s + 12 = 0 இருக்குது. ஸோ 3 × -4 + 12 = 0. 4 3s are 12, -12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் +12. அப்போது +12 - 12 கேன்சல் ஆகி 0 ஆயிருமா? ஸோ 0 = 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹச் சம் பாருங்கள். 3s = 0. ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் கொண்டு வரணும். ஸோ 3s / 3 = 0/3. ஸோ நமக்கு இது கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 1 3 is 3. ஸோ s is equal to 0/3. என்ன வரும் நமக்கு? 0 வரும். ஸோ s is equal to 0. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3s is equal to 0 தான் given equation. ஸோ 3 × 0 = 0. 3 × 0 0. ஸோ 0 is equal to 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஐசம் பாருங்கள். ஐசமும் ஒரு சிம்பிளான சம் தான். 2q = 6. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2வை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2q டிவிஷன் பண்ணுறோம். ஒரு 2வை டிவைட் பண்ணுறோம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 6/2. ஸோ 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே 1 2 is 2, 3 2s are 6. ஸோ q = 3. இதுதான் சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். 2q = 6. ஸோ q வேல்யூ வந்து என்னது 3. 2 × 3 = 6. 2 3s are 6. ஸோ 6 is equal to 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைட். அப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜே சம் பாருங்கள். 2q - 6 = 0. ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணணும், அடுத்து இது ரிமூவ் பண்ணணும். ஸோ 2q - 6 + 6. ஸோ -6 இருக்கிறதுனால +6 is equal to 0 + 6. ஸோ +6 - 6 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 2q = 0 + 6 6. இப்போ வந்து நான் 2வை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டிவிஷனில் நம்ம 2வை கொண்டு வரணும். ஸோ 2q/2 = 6/2. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். 1 2 is 2, 1 2 is 2. இங்கே வந்து 1 2 is 2, 3 2s are 6. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது? q = 3 தான் ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். கிவன் ஈக்குவேஷனில் 2q - 6 = 0 இருக்குது. ஸோ 2 × 3 -6 is equal to 0. 2 3s are 6. 6 - 6 is equal to 0. 6 - 6 என்ன வரும்?
0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கே சம் பாருங்க. 2q + 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ரிமூவ் பண்ணணும், அடுத்து இந்த வேரியபிள் கிட்ட இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். ஸோ 2q + 6, ஸோ இங்கே +6 இருக்கனால -6 ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2q + 6 -6 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 0 - 6 என்ன வரும்? -6. இப்போ வந்து இந்த 2-ஐ ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? டிவைடிங் 2 ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 2q/2 இஸ் ஈக்குவல் டு -6/2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ q இஸ் ஈக்குவல் டு 1 2 is 2, 3 2s are 6. ஸோ -3 வரும். ஸோ q is equal to -3 is the solution. இதை வந்து given equationல substitute பண்ணி பார்க்கலாம், verification method. ஸோ 2 into -3 plus 6 is equal to 0. 2 3s are 6, plus into minus, minus. So -6 plus 6 is equal to 0. So then என்ன வந்துரும்? 0 ஆயிரும். Plus 6 minus 6, 0 ஆயிரும். So 0 is equal to 0. Left hand side is equal to right hand side. அப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து கரெக்ட். ஓகேவா? So LSUM, they gave us 2q plus 6 is equal to 12. So 2q plus 6 minus 6 is equal to 12 minus 6. So 2q is equal to 12 minus 6 is 6. So 2q is equal to 6. 2q by 2 is equal to 6/2. So q is equal to 3 is the answer. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.